ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பராஹி ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மேரேஜோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அண்ட் 5 ஷார்ட்டாக மாற்றலான்னு பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, எனக்கு இதுக்கு மேலே டைம் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஷெடியூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது 3 ஷார்ட்டாகவே முடிச்சிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓகேவா, ஏன்னா டிடிகேவும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிடிகேவும் மேபி டிலே ஆகி தான் வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா. ஏன்னா எனக்கு கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்ட் எதில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஜிகே உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே குடுன்னு ஓடி போயிருப்பீங்க மேலே. ஸோ அதோடு முடித்தேன். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி தான் அந்த பீரியட்ஸ் டைம்லலாம் ஜிகே உங்களை ரொம்ப அழகாக கேர் பண்ணியிருப்பான். நீங்களுமே லைட்டாக ஜிகேக்கு ஃபாலோன்னு ஆயிருப்பீங்க. பட் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு புரியல. அப்படியே தான் டேஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே ஜேகே கேபினில் உட்காந்துட்ருக்கான். அப்போ செக்ரட்டரி சார், இந்த மாதிரி உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க சார். யார் தெரியல சார், உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட்டும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜிகே பார்த்து சொல்கிறாங்க. உடனே ஜிகே சரி ஓகே உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜிகே சொன்னதை கேட்டுட்டு அவரும் போயிட்டு நீங்கள் போங்க உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜேகே கேபின் உள்ள ஒரு பொண்ணு வருது. ஜேகே சேத் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்கார வச்சிடுறான். உட்கார வச்சோன்னே, சார் நான் கேட்குறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு ஆட் ஷூட் எடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் பெர்மிஷனோடு செய்யலாம் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜேகே என்ன இது எதுக்கு ஆட் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு இந்த இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. உடனே ஜேகே இது கன்ஃபார்ம் நான் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு சார் ப்ளீஸ், ஏன்னா இப்போ இருக்கிறது நீங்கள் தான் பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களோடய ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இதுவாகும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜெக்கியும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே அந்த பொண்ணு தேங்க்யூ ஸோ மச் சார். அம்மா எப்போ ஷூட்லாம் அப்படின்னு ஜிகே கேட்குறான். உடனே அந்த பொண்ணு சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ எடுத்துக்கலாம் சார். நான் எனக்கு எப்போ எடுத்தாலும் ஓகே தான். பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த பொண்ணு. உடனே ஜேகேவும் மேபி டுமாரோ, ஏன்னா டுமாரோ எனக்கு ஷெடியூல்ஸ் கம்மி தான். ஸோ அதனால் மார்னிங் சீக்கிரமாக வேலையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஜிகே சொல்லிடுறான். உடனே அந்த பொண்ணு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளில போயிடுது. ஜேகேவும் பட் நான் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். இந்த சைடு நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இந்த கிளாஸ் எங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உங்களோட ஒர்க்ஸ் நீங்கள் பாருங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கேபின் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜேகேவை பற்றி தான் தாட்ஸு. உண்மையிலே நான் லவ் பண்ணுறேன்னா இருந்தால் தான் டேக்கேலாம் பண்ணிப்பான். ஆனால் எனக்கு அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் அது இன்னும் லவ் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. சரி ஓகே, இன்றைக்கி வீட்டுக்கு போகணும். வேறு ஏதாவது ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நைட் ஆகுது. நீங்களும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க எப்போவுமே வீட்டுக்கு. இப்போது உங்களுக்கு அப்புறம் ஒரு 10 o'clock அந்த மாதிரி டைமில் ஜேகே வரான். நீங்கள் சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. கையில் ஒரு காஃபி கப் வச்சுட்டு ஜேகே வரான். இவன் அப்படி உட்காண்ட்ருக்கா, ஒர்க் எதுவும் இருக்கான்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் பக்கத்தில் வரான். பக்கத்தில் ஏ வயன் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிடுறீங்க. உடனே ஜேகே ஒன்றும் இல்லை, உட்காரு. ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க?
என்ன அப்படி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் இல்லை நான் யோசிக்கலை பயந்து தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எதுக்கு? இல்லை மாடிப்படி ஏறினேன்னா அங்கே ஏதோ பிளாக் கலரில் ஏதோ இருந்துச்சு, அதனால நான் மாடிக்கே போகல, இப்படியே தான் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து நீங்கள் இப்படி சொன்னோன்னு சிரிக்கிறான் விழுந்து விழுந்து. நீங்கள் எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? நான் பயந்தேன்னு சொல்கிறேன், நீங்கள் உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிற. ஜேகே பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க சாரிடா ரொம்ப வளருது. ஜேகே வந்து பயந்தியா ஏன்னா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போகிறான். அது அங்கே ஏதோ எப்படி சொல்கிறது, இந்த கேமரா ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் தான் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ரிங் லைட்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிங் லைட்டில் துணி ஏதோ மறந்து வச்சுருப்பீங்க போல். ஸோ அதனால அந்த துணி அப்படி இருக்குது உங்களுக்கு சடனாக பார்க்க உங்களுக்கு அது வந்து பேய் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல். ஜேகே அதை பார்த்துட்டு இன்னும் சிரிக்கிறான். நீங்கள் என்னங்க உங்களுக்கு நான் பார்த்தா சிரிப்பாக தெரியுதா? நான் அவ்வளோ பயந்து சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் உட்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து இங்கே வாயேன் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து நாங்கள் வரமாட்டாங்க ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து இங்கே பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். அங்கே பாரு, ஐயோ ஜேகே நான் பார்க்க மாட்டேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அங்கே பாருடி ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்ப வைக்கிறான். நீங்கள் அது எப்படி சொல்கிறது, அது உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வந்து அதை வந்து பெயினே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா உங்கள் மைண்டில். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியுது. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜேகே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்து என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அதான் நான் சொன்னதில்ல நான் பார்க்க மாட்டேன், நீ ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே செஸ்லேயே அடிக்கிறீங்க. உடனே ஜேகே வந்து இப்போ நான் எதுவுமே ஒன்று சொல்லவே இல்லையே, அங்கே பாருன்னு சொன்னேன், அது துணிடி பைத்தியக்காரி அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் நம்ப மாட்டேன், நீங்கள் என்ன சும்மா நம்ப வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொன்று ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜேகே வந்து நீ ஹக்லாம் பண்ணாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேவை அடிச்சுட்டே இருக்கிறீங்க. ஜங்குக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னு தெரில, அவங்களுக்கு நீங்கள் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மனசை தேத்திட்டு ஜேகே சொல்லிட்டாரு, ஸோ இது மாதிரி இருக்காதாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே விட்டுட்டு ஒன்றுமே இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. ஜேகே ஒன்றும் இல்லை, நீ பாரு பயப்படவே மாட்டா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து இது தெளிவாக பார்க்குறீங்க. அது காட்டனா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து நீ தான் அந்த ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுவேன், நான் அடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே வந்து இல்லை அது பார்க்க பேய் மாதிரி இருந்துச்சா, என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சாரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து பரவாயில்ல அதுக்குன்னு அப்போதுலேருந்து ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் இங்கேயே உட்காந்துட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து மேலே போகிறான். நீங்களும் வந்து ஜேகே பின்னாடியே போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்க்குறீங்க. ஏன்னா இன்னுமே உங்களுக்கு லைட்டாக ஜர்க்காக தான் இருக்குது. அப்புறம் போயிட்டு நீங்கள் அந்த கர்ட்டனை வந்து கையால் தொடுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பா இதுதானா நல்ல வேலை, என் புத்தியும் சொல்லணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே போட்டுட்டு போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து அடித்து ஓரமாக வச்சிடுறீங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு அதுக்குள்ளே வந்து அவன் குளிச்சுட்டு அவன் பட்டு டவல் மட்டும் கட்டிட்டு வெளில வந்துடுறான். நீங்கள் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. ஜேகே அப்போ தான் கரெக்டாக வெளியில் வரான். நீங்கள் அப்போது டப்புன்னு ஜேகே பார்க்குறீங்க. சாரி 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ணை பொத்திக்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து என்ன இப்படி வந்து நிற்கிறான், கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்து சொல்கிறான் பைத்தியம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நீ குளிக்கிறதா ஐடியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து போகணும், நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வெளில போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து வெளியில் போகிறதா எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நான் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சாப்பிட்லையா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து லைட்டாக பசிக்குது தான்,
என்ன பண்ணுறது, சரி ஓகே நான் போயிட்டு ஏதாவது ரெடி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்கா. நீங்கள் வந்து கண்ணை பொத்தி அந்த சைடு திரும்பி நின்றுருக்கீங்க. அதாவது ஜேகே ஃபேஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் திரும்பி நின்றுருக்கீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சரி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே எப்படி சொல்லுவாங்க ஹிப்பில் அப்படியே லைட்டாக ஒரு கையை வச்சு எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்றான். நீங்கள் அப்படி மாதிரி ஒரு மாதிரி ஜக்க வரீங்க. ஜங்குக்கு வந்து அவன் பாட்டு செஞ்சு அவன் பாட்டு போயிடுறான். நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களோட நைட் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அதாவது நைட் ட்ரெஸ்லாம் வந்து ஃபேண்ட்டாகவும் போடுவாங்க, ஷார்ட்ஸாகவும் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஷார்ட்ஸும் டிஷர்ட் மாதிரி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க. உங்களுக்கும் வந்து பெருசாக பசி அப்படிலாம் கிடையாது, நீங்களும் நல்லா தூங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் நீங்களும் வந்திருப்பீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து ப்ரெட் டோஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து போகிறீங்க ஜங்குக்கிட்ட போயிட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் தான் நிற்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நீ இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. ஜங்குக்கு வந்து சரி ஓகே யார் நிற்கிறா, நம்ம பொண்டாட்டி தான் நிற்கிறா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவன் எதுவும் கண்டுக்கல. நீங்கள் வந்து என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இல்லை எனக்கு லைட்டாக தான் பசி இருக்குது, உனக்கு ரொம்ப பசிச்சுன்னா சொல்லு, நான் உனக்கு தோசை ஊற்றி தரேன் நம்ம மடிச்சுக்கே சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து எனக்கு ரொம்பலாம் பசி எடுக்கலை, லைட்டாக தான், எனக்கும் ப்ரெட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிக்கன் வந்து அக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அவனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஏன் ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து பண்ணலாமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்படின்னு எப்படி சொல்கிறது, அவன் முதுகில் சாஞ்சி சிரிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. ஐயோ என் வாய்ஸ் ஏன் இப்படி போகுதுன்னு தெரிலடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜங்குக்கு அந்த ப்ரெட் டோஸ்ட்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறான். நீங்களும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து போகிறீங்க. போயிட்டு அங்கே உட்காந்து ப்ரெட் டோஸ்ட்டும் அந்த டீயோ ஜங்குக்கு வந்து சூப்பராக செஞ்சுருக்காரு. அது ஒரு அது எப்படி சொல்கிறது, நீங்கள் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த எப்படி சொல்கிறது அந்த ப்ரெட் டோஸ்ட் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுப்பீங்களான்னு கூட தெரியாது. ஜங்குக்கு ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறான். நீங்களும் வந்து பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஒரு ஆடு ஷூட் ஒன்று இருக்குது, ஒரு பொண்ணு தான் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஆடை வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த பொண்ணை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு, ஸோ அதனால் நானும் இந்த ஆடுக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிக்கி சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் வந்து உங்கள் இஷ்டங்கப்பா, நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள், நான் முக்கியமாக அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஜங்குக்கும் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணுங்கள், நான் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து அதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து நான் அதில் ஒரு பொண்ணு கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உங்களுக்கு என்னது அப்படின்ற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து புரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து இல்லடி அது வந்து எப்படி சொல்கிறது, ரிங்கு டைமண்ட்ஸ் அந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆடு, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதில் வந்து பேரிங் வந்து காமிக்கிற மாதிரி தான் அந்த ஆடு, ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் அப்படின்ற மாதிரி ஜம்மு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஆடு தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சரி ஓகே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. ஜங்குக்கு வந்து என்ன பொசசிவ் ஆவான்னு பார்த்தா நார்மலாக ஓகேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணுங்கள் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து சரி ஓகே அவளே ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து மைண்டில் ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனும் வந்து போயிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு போயிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு அவன் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கால் வருது. அவன் செக்யூரிட்டி எடுத்து வந்து கொடுக்குறான். சார் இந்த மாதிரி நேற்று வந்தாங்களே அவங்க கால் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு வாங்கி ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சார் இன்னும் ஒரு 1 ஹவரில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிடும் சார், நீங்கள் அதுக்கப்புறம் வந்தால் போதும், அவங்க காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நான் இப்போ சென்ட் பண்ணி விட்றேன் சார், நீங்கள்
காஸ்ட்யூமை வேர் பண்ணிகிட்டே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே ஜங்குக்கும் வந்து ஓகே சீக்கிரம் எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு டைமிங்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே வந்து அந்த பொண்ணும் ஓகே சார் கன்ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கால் கட் பண்ணிடுது. உடனே ஜேகேவும் வந்து சரி ஓகே காஸ்ட்யூம் வந்துச்சுன்னா என்னோடய கேபினுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன் கேபினில் போய் உட்காந்துக்கிறான். இந்த சைடு அந்த பொண்ணு கால் கட் பண்ணோடனே அவருக்கு கரெக்டாக டைமிங்குள்ளே முடிஞ்சிடுமா, நான் 1 ஹவர் எப்படின்னா டைம் கேட்டுட்டேன், ஒழுங்காக உங்கள் வேலையை வந்து பார்த்து தொலைங்க. ஷோ என்னால் முடியலை, எனக்கு தலை வலிக்குது. நான் எப்போது நேற்று மார்னிங் போய் கேட்டேன் இல்லையா, சரி மார்னிங் போய் கேட்டுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேனா இல்லையா, அவர் அந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னேனா இல்லையா, அப்போவே நீங்கள் இது வேலையெல்லாம் பார்த்துருக்கணும்ல, இப்போ வந்து அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் திட்டிகிட்டு இருக்கா. உடனே அந்த ஸ்டாஃப்லேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு சாரி மேம், நாங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணோம், எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, கடைசி நேரத்தில் அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல மேம், ரியலி சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த சைடு அந்த பொண்ணு எனக்கு இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் ஒழுங்காக போயிட்டு வேறு யாராவது இப்போது அந்த டைமிங்குள்ளே ஃப்ரீயாக இருப்பாங்களான்னு போய் ஃபஸ்ட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்துக்கிறா. 1 ஹவர் தான் டைம் கொடுத்துருக்கா. இங்கே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. 1 ஹவர் ஆக போகுது. காஸ்ட்யூம் மட்டும் தான் ஜங்குக்கிட்ட வந்துச்சு. ஜங்குக்கு காஸ்ட்யூம்லாம் போட்டு வேர் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். 1 ஹவர் மேலே ஆனதுனால ஜங்குக்கு வந்து செக்ரட்டரியை கூப்பிட்டு அவங்க ப்ராஜெக்ட் எடுத்தாங்கள அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் ஒரு டைமிங் கூட கீப் அப் பண்ண தெரில இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டான். அப்போது அவனோட செக்ரட்டரியும் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹலோ, எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 ஹவர் சொன்னீங்க, 1 ஹவரில் இங்கே கண்டிப்பாக இருப்போன்னு சொல்லிட்டு, இல்லைனா எந்த இடம்னு சொல்லுங்கள், நானாக வந்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, அந்த பொண்ணு சாரி சார், ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து இதை கேட்டோடனே இன்னும் டென்ஷன் ஆகுது அவனுக்கு. ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி தான் நீங்களாம் இந்த இத்தனை வருஷம் சர்வீஸுன்னு வேறு சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து திட்டுறான். உடனே அந்த பொண்ணு வந்து சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, ஜங்குக்கு வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நீங்கள் மேக்கப் வியர் பண்ணிட்டு தான் சார் ஷூட்டில் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் தான் டப்புன்னு மைண்டுக்கு வந்து வரீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே, இது முதலே சொல்ல வேண்டியது தானே, என்னோடய ஒய்ஃபும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, சரி ஓகே நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறான். இந்த சைடு அந்த பொண்ணு திரும்பி அவங்க ஸ்டாஃபில் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, சே இப்படி அசிங்கப்பட வைக்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜேகே திட்டு டென்ஷனில் இந்த சைடு இவங்க ஸ்டாஃபெல்லாம் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே வந்து உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பார், நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு. ஜங்குக்கு வந்து வந்துட்டியா, வந்துட்டேன் ஜங்குக்கா, ஏன் ஒரு ஷூட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியுது, அட்லீஸ்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வேறு யாராவது புக் பண்ணியிருக்காமே அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து சொல்ல, அதுங்க என்ன வேலை செய்யுதுன்னு தெரில, சி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு ஷெட்யூலாக இருக்கணுன்ற அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த ஒரு மைனஸ் மட்டும்தான் போல். ஜேகே வந்து ஓகே வேறு எதுவும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, வேறு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள், தயவு செஞ்சு உட்காந்து லேட் பண்ணிவிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, அந்த பொண்ணு சார் எல்லாம் பர்ஃபெக்டாக சார், நீங்கள் மேக்கப் மட்டும் வேர் பண்ணிவிட்டு வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து சார் உங்கள் ஒய்ஃபா இவங்க செம்ம க்யூட்டாக அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. உடனே ஜங்குக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சார் அந்த ரூமில் நீங்கள் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே நீங்களும் ஜங்குக்கும் அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த சைடு மேக்கப் திங்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில் அடுக்கி வச்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்து ஃபைன் முடிஞ்சுதா, முடிஞ்சது ஜங்குக்கா, நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு
இந்த ஹேர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஹேர் வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அழகாக அந்த கிளிப் எடுத்து குத்தி விடுவீங்க. ஜங்குக்கு அது பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஜங்குக்கு பார்க்க அப்படியே க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்ன சிரிப்பு, இல்லை ஜங்குக்கா இந்த கிளிப்பு குத்தும் போது நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிகேவோட சீக்ஸை பிடிச்சி கிள்ளுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி முதல்ல ஒர்க்கை பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி என்னவோ எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் அவன் ஃபேஸ் அவன் கண்ணாடியில் பார்க்குறான். க்யூட்டாவாக இருக்குது, எனக்கு எதுவும் அப்படி தெரியலையே, எனக்கு என்னவோ பிடிக்கல, ஆனால் இவன் க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறான். மேபி அவள் கண்ணுக்கு நான் க்யூட்டாக தெரியணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சிரிச்சிட்டு அவன் வந்து ஃபேஸ் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கான். நீங்களும் ப்ரைமரு ஃபவுண்டேஷன் அப்படி இப்படி எல்லாத்தையும் எடுத்து போடுறீங்க. ஜங்குக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னால ஜங்குக்கு வந்து நடுவில் இதெல்லாம் போட்டு என் ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் அதனால தான் ஹெவியாக இருக்காத மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து போட்டு விட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை தான் பார்த்துன்னு இருக்கான். பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் கிட்ட தானே இருப்பீங்க ஸோ மேக்கப் வியர் பண்ணும்போது. ஸோ அதனால அவன் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கோட ஐஸில் மேக்கப் போடும்போது ஐஸை பார்க்குறீங்க. அப்புறம் லிப்ஸில் போடும்போது நீங்கள் வந்து ஜங்குக்கோட அவுட்லைன் வந்து வரைஞ்சிட்ருக்கீங்க, லிப்ஸோட அவுட்லைனை. அவள் வரைஞ்சிருக்க ஒன்று ஜங்குக்கு ஸ்ட்ரைட்டாக லிப்ஸ்டிக் தானே போடுவாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் போடுற அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்க, நீங்கள் ஜங்குக்கா இங்கே நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இல்லை நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நீ தான் அப்போ எனக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்து எப்படி சொல்லுது நோஸ் கட் பண்ணி விட்டுட்டீங்க. ஜங்குக்கு வந்து ஐயோ மக்கா வாங்குறமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். நீங்கள் ஜங்குக்கோட லிப்ஸை வந்து டச் பண்ணி நீங்கள் போடவே முடியல, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஜேகே வந்து அப்படியே ஒரு லிப்ஸ் அப்படியே பவுட் பண்ணி காமிக்கிறான். நீங்கள் லிப்ஸை ரெடி சொல்லிட்டு நீங்கள் வந்து லிப்ஸ்லேயே லைட்டாக நம்ம எப்படி சொல்கிறது அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து நீ அடித்தாலும் பரவாயில்ல போடு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து லிப்ஸை வந்து காமிச்சிட்ருக்கான். அப்போது டப்புன்னு அவன் கையை வச்சு மறைச்சிக்கிறான். நீங்கள் என்ன கையை எடு, நான் அப்போ தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நீ வந்து லிப்ஸில் போடணுன்னா எனக்கு கிஸ் கொடு, அப்போ தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கா இதெல்லாம் ஓவராக தெரியல உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் எனக்கு தெரியல, நீ கொடுத்தன்னா நான் வந்து கை எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து என்னை படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேயோட சீக்ஸில் வந்து கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்து சீக்ஸில் நான் கேட்கவே இல்லையே, நான் கேட்டது லிப்ஸில் கொடுத்தா தான் நான் விடுவேன், இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குதிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எனக்கு அதெல்லாம் கிடையாது, நீ இப்போ கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி லிப்ஸில் வந்து கையெடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அவன் கையை எடுத்துடுறான். நீங்கள் போயிட்டு ஜங்குக்கு லிப்ஸில் போதுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு லவ் யூ பண்ணாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் சிரிக்கிறீங்க, ஆனால் எந்த ரிப்ளையும் சொல்லலை. ஜங்குக்கு வந்து ஓகே பண்ணு உன் வேலை முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போனால் ரொம்ப நேரம் போகுது, ஸோ அதனால் வந்து பார்க்குற நீங்களும் தூங்கிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் நானும் வந்து அவ்வளோவா வந்து இது பண்ணலை. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற வியூஸு கமெண்ட்ஸை வச்சு நான் வந்து அடுத்த பார்ட் போடலாமா போட வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.